பாரு. பச்சை குத்திக்கின உன்னோட பேர வழியில கொச்சேண்டி 10,000 வீர உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் உன்னோடு இருக்கணும்னா உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவோ வயிற்றுல பிறக்கணும் என்னோட குழந்தவோ வயிற்றுல பிறக்கணும் நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற பாக்குறியா அக்கா? ரத்னா அக்கா எனக்கு தங்க செயின் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிச்சு, மறந்துருக்காதுல்ல? அதெல்லாம் அக்கா மறக்காதடி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏடி இசக்கி, என்னடி இது? உன் அக்கா தல தீபாவளிக்கு போயிட்டு திரும்பி வர போறா. இதுக்கு என்னமோ புது பொண்ணு அழைக்கிற மாதிரி மொத்த குடும்பமும் இல்ல வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கியா? அத்தை, எங்களுக்கு ரத்னா திரும்பி வர்றது திருவிழா மாதிரிதான். உனக்கு என்ன வந்துச்சு? பேசாம இருக்க மாட்டியா? உலகத்துல இல்லாத வழக்கமா இருக்குமா இந்த குடும்பத்துல ஆடுற ஆட்டம் எல்லாம்? கார் வந்துடுச்சு. அக்கா பாக்கா, உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கோம். அக்கா வாங்க. என்னக்கா 3 நாள்ல ஆளே மாறி வந்திருக்க? புகுந்த வீட்டு கவனிப்பு, அதனால நினைக்கிறேன். அதுக்காக எப்படியா அடியோட ஆளே மாறின மாதிரில இருக்கா? என்ன ஒரு சுத்து பெருத்து வந்திருக்கிய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு மாமியார் கவனிப்பு அப்படியா? ஏன்பா 4 மணி நேரம் பஸ் பயணம் டயட்ல உங்களுக்கு அப்படி தெரியுது? வாடிமா வா. என்னமோ காணாதத கண்ட மாதிரி முன்ன வர வைக்கிறதுக்கு மொத்த குடும்பமும் அப்படியே வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கு. அப்பா, நாங்க பாத்துக்கிறோம், நீ மனசு போட்டு குழப்பிக்காம உன் வேலையை பாரு. சரி, டிஃபன் ரெடியா இருக்கு, இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? இப்பதானே காஃபி கொடுத்த, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம். சரிடி. இந்த ரத்தனா கொள்ளிக்கண்ணை வச்சுக்கிட்டு என்னையே உத்து பாத்துக்கிட்டு என்னென்னமோ பேசுறாளே. அவனுங்களும் மண்டைய ஆட்டி ஆட்டி பேசுறானுவ. என்ன செஞ்சாலும் இந்த பாண்டியம்மாவை அசைக்க முடியாதுல. விளையாடுறத பாருங்க. ஐயோ, அந்த ராஜசிங்கத்தை வேற பாக்கணுமே. ஜாதக விஷயத்தை இன்னைக்கே முடிச்சாகணுமே. என்னடா அப்ப குட்டி? ஏடி பரணி, என்னத்த, என்ன வேணும்? இல்ல ஒண்ணும் இல்ல, என் தம்பி மண்டைய உடைச்சிட்டான்ல, அதுல இருந்து என் மனசே ஆறலடி. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுமா? நீங்க எங்க வேணாலும் போங்க, ஆனா இந்த வீட்டுக்கு மட்டும் எதிரா எதுவும் பண்ணாதீங்க. இந்த வீட்டை அழிக்கணும்னு தானே நான் காலே எடுத்து வச்சிருக்கேன். இனிமே தானே என் ஆட்டத்தையே பார்க்க போறீங்க. பொண்ணோடது ருது ஜாதகம் அப்படியே மங்களகரமா பேசுது. இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறவரு அவர் வாழ்க்கையில ஓஹோன்னு இருப்பாரு. இந்த பொண்ணு கழுத்துல ஐயா தாலி கட்டினா அந்த பொண்ணோட யோகம் ஐயா இந்த ஸ்டேட்டுக்கே முதலமைச்சர் ஆனாலும் ஆயிடுவாரு. முதலமைச்சர்லாம் வேணாம் சாமி, ஒரு நிதி அமைச்சர் இல்ல ஒரு பொதுப்பணித்துறை, இதுல எது கிடைச்சாலும் ஓகே சாமி. இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற யோகம் உங்களுக்கு எதிர்பார்க்காததெல்லாம் வந்து சேரப்போகுது. காளி கொடுத்த வாக்கு நம்புங்க சார். பொண்ணை கொண்டு வந்தது யாரு? இதோ இவங்கதான். நான் தான். தெரிஞ்ச பொண்ணா? சொந்தக்கார பொண்ணு. இந்த பாருங்க, யாரா இருந்தா உங்களுக்கு என்ன?
ஜாதகத்துக்கு பொருத்தமான பொண்ணா இருந்தா உங்களுக்கு பத்தாதா? அது என்னமோ வாஸ்தவம் தான். ஆமா, பொண்ணு எங்க இருக்கு? பொண்ணு ஊரு வந்து திருச்செந்தூர், பேரு கனி. இவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேரு சம்முவம். அவங்கிட்ட மட்டும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆம்பிடுதேன். என்கிட்டயேவா? நான்லாம் எத்தனை வருஷம் அரசியல்ல குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பனெல்லாம் தலை தெறிக்க ஓட விட்டுருக்கேன். நீங்க சொல்றவன நான் ஒத்த விரல சுண்டி விட்டுருவோமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எப்படியோ உங்க ஆசை நிறைவேறி கன்னி பொண்ணுக்கு தாலி கட்டின ராசியில நீங்க பெரிய பதவிக்கு வந்தாலே போதும். உங்க வாக்கு பழிக்கட்டுமா? சரி சரி சரி. டேய் சார், பணத்தை எடுத்துட்டு வாங்க. சார், இதுல இருக்கு சார் பணம். இந்தாங்க. இதுல 10 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. 10 லட்சம் கேட்டு வாங்க. சந்தோஷம் சந்தோஷம். இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம், நான் இந்த பணத்துக்காக மட்டும் இதெல்லாம் செய்யல. இவளோட அண்ணன் இருக்கானே சம்முவம், அவன் எங்க குடும்பத்துக்கு பெரிய விரோதி. அவனை எப்படியாச்சும் அழ வச்சு பார்க்கணும். அவன் குடும்பத்தை நாசமாக்கணும், அவன் அழியணும். அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பணமே போதுமானதுதான். ரொம்ப சந்தோஷப்பா, ரொம்ப சந்தோஷம். நீங்க பூஜை ஆரம்பிக்கலாம். இந்தாங்க. ஓம் காளி மகா காளி ஓம் காளி